الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين وقال النبي صلى الله عليه وسلم لولاك ما خلقت الأفلاك أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் என்றென்றும் நம்முடைய உயிருக்கும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபே தாபீன்கள், உலமாக்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், சித்திகீன்கள், ஷுஹதாக்கள், ஹுஃபாதுகள், இமாம்கள், ஹாஜிகள், உம்மார்கள், அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நிறைவாகவும் முழுமையாகவும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அன்புக்குரியவர்களே, நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாதம் ரபியுல் அவ்வல். அவ்வல் என்று சொன்னால் முதல், ரபிய என்று சொன்னால் வசந்தம். இந்த மாதத்திற்கு அல்லாஹ் தஆலா முதல் வசந்தம் என்றே பெயர் வைத்திருக்கின்றான். இந்த மாதத்தில் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வையகத்திற்கு வருகை தந்தார்கள். நபி அவர்கள் உலகத்தில் தோன்றி மறைந்து நம்மை விட்டு சென்று 1500 ஆண்டுகள் கூடிய ஆரம்பம் மாதமாக இருக்கிறது. 1500 ஆண்டுகள். 1500னா விளங்குதுங்களா? இல்ல அதுக்கும் ஒரு விளக்க தரணுமா? இது ஹிஜ்ரி கணக்கு தானே. ஹிஜ்ரி வருடம் என்ன? கஷ்டமான கேள்வி கேட்காதீங்க. அது இருக்குங்களா? ஆகஸ்ட் எத்தனைன்னு சொன்னா எல்லாரும் நிற்போம். கரெக்டா 14 போயிடுச்சு. ஆகஸ்ட் 14 போயிடுச்சு. 15 போயிடுச்சு. ஒவ்வொரு 15 ஆகஸ்ட் 15 போயிட்டு தான் இருக்குது. 15 தெரியுதோ இல்லை, 14 தெரியுது. சரி சரி, என்ன பண்றது? வயசானவங்க சைலண்டா இருக்காங்க. என்ன 14? சரி, வேணாம் விடுங்க. ஹிஜ்ரி என்னன்னு கேட்டேன், மறக்க மாட்டான்ட்டீங்களா? 1400 சொல்லி எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் உள்ளது சொல்லுன்றீங்களா? 47. ஆமா, மாஷா அல்லாஹ். 1447 இது ஹிஜ்ரி. நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்து முடிந்த வருடம் 1447. எந்த வயசுல ஹிஜ்ரத் செஞ்சாங்க? இது கணக்கு சொன்னா முடிஞ்சு போச்சு. 53 தானே. மதீனால 10 வருஷம் தானே இருந்தாங்க. 53 தானே. 53 47 சேர்த்தா வீக்கோ மேக்ஸ்ல 1500. சரி,
அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, வருகை தந்த விஷயத்தில் நமக்கெல்லாம் தெரியும். கடைசி தூதராக வந்தார்கள், இறுதி தூதராக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். ஆனால் அல்லாஹ் முதலில் படைத்தது அவ்வளவு மா கலக்கல்லாஹு நூரி. அந்த ஹதீஸ்ல கொஞ்சம் பலகீனமா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பல ஹதீஸ் இருக்குது. முதல்ல நூரே முஹம்மதை தான் அல்லாஹ் படைத்தான். வகான அர்ஷுஹு அலல் மாயி, அல்லாஹ்வுடைய அர்ஷ் தண்ணீரின் மீது இருந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து 1500 வருடம் ஆகியும் 6666 வசனங்கள் பாதுகாப்பாக இருக்கின்றன, இல்லையா? இதற்கெல்லாம் நம்ம காரணம் நினைச்சிடாதீங்க. அதை விட பெரிய பூல் வேற இருக்க மாட்டாங்க. நம்ம ஒண்ணும் பண்ணல. ஓதுற அல்லம் சூறா கூட தர்ஜுமா தெரியாத வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம. ஆனா யாரை குறை சொல்றோமோ அவங்க தான் நமக்கு கொடுத்துருக்காங்க, பாதுகாத்திருக்காங்க. இமாம் மாலிக்கை தவிர, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தவிர மற்ற நிறைய முஹத்திஸீன்கள் முஃபஸ்ஸிரீன்கள் அரபி கிடையாது. இமாம் புகாரி அரபியா? அரபு நாட்டத்தை சேர்ந்தவரா இமாம் புகாரி? கிடையாது. அபூ ஹனீஃபா ஈராக்கை சேர்ந்தவர். ஷாஃபி அரபி கிடையாது. மாலிகி அவர் மட்டும்தான் அரபி. மதீனாவில் தான் அவருடைய நாயகம் ஸல்லல்லாஹு ரவுதா ஷரீஃபுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? பாடசாலை இருந்துச்சு. குர்ஆன் ஹதீஸை தெரிந்து கொள்வதற்கு அந்த மொழியை சேர்ந்தவர்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மொழிக்காரர்கள் மூலமாக நிறைய பலனும் இல்லை. நான் சஹாபாக்களை சொல்ல தவறா என்னாதீங்க. மொத்த சஹாபாக்கள் அஸ்ஸஹாபத்து குல்லுஹும் அதூல், அத்தனை சஹாபாக்கள் நீதிமான்களாக வாழ்ந்தவர்கள், இருந்தவர்கள், மார்க்கத்துக்காக வாழ்க்கை கழித்தவர்கள். இப்ப இருக்கக்கூடியவங்களாம் ஒன்றும் செய்யல நம்மள மாதிரி. எனவே நபி அவர்கள் நமக்கு கொடுத்து விட்டு போன விஷயங்கள் எந்த அளவுக்கு உயிரோட்டமா இருக்கு பாருங்க. நபி பார்த்தவர்கள் நபி எப்படி இருந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி வளர்ந்தாங்க, சொல்லிக்கிட்டே போகலாம். உம்மான்னு ஒரு இடம் இருக்குது, ஒரு நாடுன்னு நினைக்கிறேன். தாரு சஃபாவி என்ற இடத்துல ஜவுனான் கிட்ட இருக்கு. அங்கே நபி அவர்கள் ஒரு பயணத்துல ஒரு மரத்துக்கு அடியில கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாங்க. நான் கேள்விப்பட்டதுன்னா இன்னைக்கும் அந்த மரம் இருக்கிறது. அஷ்ஷஜரத்து அல்லதி யுஸ்தஹல்லு நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இடத்துல உட்கார்ந்து கொஞ்சம் வெயிலுக்காக உட்கார்ந்தாங்க. இது நிறைய பேர் அந்த சுண்ணத்தையும் செய்யறாங்க. மிஸ்வாக் செய்யறோமா இல்லையா? யார் சொல்லி கொடுத்தா? அதுலத்தான் தானா செய்யறவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நமக்கு தெரிஞ்சதுலாம் அடுத்தது மட்டும் தானே. எங்களை மாதிரி யாருக்கா ஃப்ரீயா கிடைச்சிடும். நான் வேற சொல்லக்கூடாது, வாங்கி யாருக்காவது கொடுத்துடுறது நமக்கு ஆகாது என்பதற்காக. புரிஞ்சுங்களா? அது போடக்கூடாதுன்றதெல்லாம் கிடையாது. நான் சுன்னத் செய்யறேன்னு சொல்லிட்டு மக்களை இடையூறு செய்யக்கூடாது. விஸ்வாக் செய்யறேன்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி காரி துப்பிக்கிட்டு. சுன்னத் என்பது பணிவு, பரிவு, பற்று, பாசம், சகோதரத்துவம், மற்றவங்க இடையூறு செய்யாத தன்மை அதிலிருந்து வரணும். எனவே அந்த அளவுக்கு நபி அவர்கள் மீது பற்றோடு வாழ்ந்தவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களும் பலர் இருக்கிறாங்க. துவா சொல்லாம கையை வைக்க மாட்டாங்க. சாப்பிடும்போது ஒரு துவா இருக்குல்ல, பிஸ்மில்லாஹி வாலா பர்கத்தில்லா. பெரும்பாலும் பிஸ்மில்லா மறந்துட்டா ஒரு துவா இருக்கு. என்னது? பிஸ்மில்லாஹி அவ்வளவு ஆசிரவு. நமக்கு அதுதான் வருது, எண்டுல வரும், நடுவுல வரும். கதைக்கு பிஸ்மில்லாஹி அவ்வளவு ஆசிரவு. டெய்லி தானே சாப்பிடுறோம். வயிற்றுக்கு அடிமையா, பசிக்கு அடிமையா? இதுக்கெல்லாம் ஒரு முயற்சி வேணும்.
முயற்சி வேணுமா இல்லையா? நான் கொரோனால கேள்விப்பட்ட டாபிக் வெளியே போற மாதிரி தெரியும் சில பேருக்கு. ஐடியில உள்ளவங்க எல்லாம் 2-3 கம்பெனில வேலை செய்வாங்களாம். தெரியாம 2-3 சம்பளம் வாங்கலான்னு. அதையும் கண்டுபிடிச்சிட்டு இப்ப ரொம்ப ஒரே இடத்துல எதுக்கு ஒரு இடத்துல அவங்க வேலை தான் செஞ்சு கொடுக்குறாங்க. அவன் எனக்கு டேலண்ட் இருக்குது, 4 இடத்துல வேலை செய்யறேன்னா அப்ப ஏன் என்ன வீட்டிலேயே வேலை செய்யறதுனால 4-5 கம்பெனில இவர் ஸ்டாஃபா இருப்பாரு அப்படின்னு நான் கேள்விப்பட்ட. எந்த அளவுக்கு உண்மைலாம் எனக்கு தெரியல. இப்ப புதுசா எடுக்கிறவங்களும் ரொம்ப இது பண்றாங்களா, இவர் வேற எங்கேயாவது வேலை செய்யறாரா, பிஎஃப்ல எதுவும் கண்டுபிடிக்கிறாங்களா? எதுக்கு? 4 கம்பெனி சரியா தானே வேலை செய்யறாரு, அவருடைய வேலை செய்யறதுனால சம்பளம் கொடுக்குறீங்க. அப்ப ஏன் வேற கம்பெனில வேலை செய்யக்கூடாது சொல்றான்? எனக்கு ஸ்டாஃபா இருக்கிறவன் என் வேலையை பூர்த்தியா சரியா செய்ய மாட்டான், நீ எனக்கு மட்டும் தான் ஸ்டாஃபா இருக்கணும். இந்த சட்டமே தவறு, அது வேற விஷயம். அதே மாதிரி நாம் செய்கின்ற ஒவ்வொரு அமல்களும் எப்படி இருக்கணும்னா பியூரா இருக்கணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாமே அல்லாஹ் தஆலா பியூரா கொடுத்தான். யதீமியத், நபி அவர்கள் அனாதையா இருந்தாங்க. எத்தனையோ அனாதைகளுக்கு அம்மா இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அத்தா இருக்க மாட்டாங்க. ஆனா நபி அவர்களுக்கு அப்படி கிடையாது. அத்தாவே பார்க்கல, எது கொடுத்தாலும் முழுமையா. சோதனையா முழுமையான சோதனை, சாதனையா முழுமையான சாதனை, அனாதையா முழுமையான அனாதை. தந்தையை பார்க்காதவர்கள் நபி அவர்கள், சிறு வயதிலே தாயும் இழந்தவர்கள். எனவே முழுக்க முழுக்க ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா, சஹாபாக்களுக்கு மத்தியில் நபி அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் நபி மட்டும் சொல்லல. நம்ம ஒரு பள்ளிக்கு போறோம் புதுசானா, எங்க ஓதுறீங்க அப்படின்னு கேட்பாங்க, அதுக்கான சர்டிபிகேட் எல்லாம் கேட்பாங்க இல்லையா? நபி அவர்கள்கிட்ட கேட்டாங்க, நீங்க நபின்னு சொல்றீங்களே, என்ன ஆதாரம்? நபி அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? குர்ஆன்லாம் இருக்குது, குர்ஆன் இருக்கு, ஹதீஸ் இருக்குது. லகத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரன், உங்களுக்கு முன்னாடி மின் கப்லிஹி, உங்களுக்கு முன்னாடி சில வருடங்கள் நான் வாழ்ந்திருக்கேன். அப்பலா தாக்கிலூன், உங்களுக்கு புரியலையான்னு கேட்டாங்க. என்ன அர்த்தம்? நபி அவர்களுடைய நுபுவத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ நுபுவத்துக்கு பிறகும் அப்படிதான் இருந்தாங்க. எந்த மாற்றம் இல்லை. நுபுவத்துக்கு முன்னாடியும் போய் சொல்லல, நுபுவத்துக்கு பிறகும் போய் சொல்லல. எனவேதான் சாதே. நுபுவத்துக்கு முன்னாடியும் அமீனா இருந்தாங்க. நபி அவர்களை நவுதுபில்லா கொல்ல வர்றாங்க. கொல்ல வந்தவர்களில் பலருடைய அமானித பொருட்கள் நபி அவர்கள் வைத்திருந்தாங்க. அதுக்குதான் அவருக்கு அலி அவர்களை விட்டுட்டு போனாங்க. நான் போன பிறகு இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருப்பான்னு. இன்னைக்கு யார்ட்டா கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமான்னு சொல்லுங்களேன். பேங்க்ல இருக்கிறத பாதுகாப்பா இருக்கான்னு பாருங்க. என்னைக்கு ஓட போறான்னு தெரியல, எதை கொள்ளடிச்சுட்டு அந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி ஓடினாலும் அதுல ஷைத்தான் தொலைஞ்சான்னு இருந்துடலாம். நடக்கதான் போது, அது எப்போன்னு தெரியல. ஷைத்தானுக்கு இழிவுதாங்க, ஷைத்தானியத்துக்கு இழிவுதான். இதுதான் வரலாறு. நமக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. மூசா இருந்தார்கள், ஃபிரௌன் அழிந்தான். இது சொல்றதுக்கு ஈஸியா இருக்கு, விளங்குறதுக்கு ஈஸியா இருக்கு. நீங்க ஏன் நினைக்க மாட்டீங்க? கூட ஆகே உள்ளதான் அவங்களும் வந்துட்டாங்க, என்ன வெற்றா வெட்டிட்டு போ, எனக்கு என்ன, நான் இருந்தாலும் சொல்வேன் இன்ஷா அல்லாஹ், இறந்தாலும் சொல்வதில்லைங்க. இதுல ஒரு டவுட் இருக்கா? இதுலயும் சந்தேகம் இருக்கா? சொர்க்கத்துக்கு தாங்க வாழ்றோம், அல்லாவுக்காக வாழ்றோம், யாருக்காக யாரும் வாழலைங்க. எங்கேயாவது கணவர் இறந்து விட்டார், எனவே மனைவி நானும் இறக்கப் போகிறேன், உடன்கிட்டே இருந்தலாம். இது அவங்க அப்படி சொன்னாலும் ஏற்றுக்குவோமா? மனைவி இறந்துட்டாங்க, எங்கேயாவது கணவர் இறந்துடுறாங்க உடனே, மார்க்கம் இல்லை. அது சொல்லக்கூடிய நோக்கம் நமக்கு அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூல் மட்டும்தான். நபியர்கள் தான் உங்களுக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காட்டியிருக்கேன். ஒரு வாழ்க்கை மாற்றாள்கிட்ட கேட்கப்பட்டது, எதிரிகள்கிட்ட. நபின்னு சொல்றாரு, அவருடைய தன்மை என்ன, அவர் என்ன, அவருடைய பழக்கம் சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, வல்லாஹி அல்லாஹ்வின் சத்தியமாக, மா ஜரப்னா அலைஹி கதபன், மா ஜர்ரப்னா அலைஹி கதபன், அவர் இதுவரைக்கும் போய் பேசுனது நாங்க பார்க்கலங்க.
இங்க ஒருத்தர் என்ன உட்பட ஒருத்தரை காமிக்க முடியுமா? நான் சொன்னேன்னு வச்சுங்க, எவ்வளவு பெரிய துபாகூர் ஆகிறதுங்க அப்படின்னு நீங்களே சொல்லிடுவீங்க. பொய்ய சொன்னது இல்லையா? மாஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னாலில தான் ஓதணும். எத்தனை போய் எதுக்கெல்லாம் போய் ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில பொய் சொன்னதே கிடையாது. பொய் சொல்றது சின்ன பாவம் தானே. அவர் குனாஹே கபீரா, என்னது சோமத்தன் குனாஹே கபீரா. நண்பர்ஜி ஒன்றும் பயப்படாதீங்க, இங்கதான் பயன்படுத்த முடியும், வெளியே செய்ய முடியாது. குனாஹே கபீரா பொய் சொல்றது நபியவர்கள் செய்யலை தாராளமா வருது, ரொம்ப ஈஸியா. இதை டேலண்ட் நினைக்கிறாங்க. எங்க வெளியே போனீங்க, முதல்ல பொய் சொல்றதே மனைவி கிட்ட தான். பல பேர் அம்மா அத்தாட்ட போய் சொல்ல மாட்டாங்க. யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? மனைவி கிட்ட. இன்னும் பால் மாத்திக்குவார் இல்லையா? எங்க ஆளே காணா, போனே எடுக்கல, ஏன் எங்கேதான் இருக்கு? இல்லம்மா HR போன் பண்ணாருமா. எந்த HR உனக்கு போன் பண்ணா? நீ என்ன புடுங்குறாங்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்க நல்ல கேள்வி தானே கேட்கிறாங்க. என்ன பண்றது? அத்தையிபாத்துல் இத்தையிபீன், நீ நல்லவனா இருந்தா உனக்கு நல்ல மனைவி கிடைக்கும். நான் சொல்ல அல்லாஹ் சொல்றான். அல் ஹபீஸாத்து லில் ஹபீஸீன், சூரத்து நூருடைய ஆயத்து. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, 10 வருடம் நபியவர்கிட்ட நான் வேலை செஞ்சிருக்கேன், சேவை செஞ்சிருக்கேன். மா கானலி உப்பின் கத்து, ஒரு தடவை கூட உப்புன்னு கூட நபியவர்கள் சொன்னதில்லை. பல தடவை சிறு வயதின் காரணமாக ஒரு வேலையை சொல்லுவாங்க, அப்போ செய்யாம நான் விளையாடிட்டு இருப்பேன். பின்னாடி வந்து ஒழுங்கி வந்து கிட்ட வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் மனஸ் செய்யலையான்னு கேட்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தந்தையாக வாழ்வுன்னா நபி மாதிரி தந்தையா இருக்கணும். நபி நபி மாதிரி தந்தையா இருக்கணும். அந்த காலத்துல அடிமைத்தனம்லாம் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சா இல்லையா? அடிமைகளை மதிப்பாங்களா? வேலைக்காரனை விட ரொம்ப இழிவா நினைப்பாங்க. நிக்காலாம் எப்படி செய்ய முடியும்? அடிமை. நபி அவர்கள் சொன்னார்கள், அடிமைகளுக்கும் நிக்கா செய்யக்கூடிய உரிமையை கொடுங்கள். சொன்னது மட்டுமல்ல, ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய மகளை கொடுத்தாங்க. ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நாம் படிச்சிருப்போம். சிறு வயதில் அலி அவர்கள் ஈமான் கொண்டார்கள். பெண்களில் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஈமான் கொண்டார்கள். கொஞ்சம் வயசானவங்கள சித்திக் அக்பர். அடிமைகளில் ஸைத் ரலியல்லாஹு தஆலா ஸைத் ரலியல்லாஹு கொடுத்தாங்க. எது சொன்னாலும் எது செஞ்சாலும் சொல்லி வீட்டுல இருந்து ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு நம்முடைய சட்டம் பூரா என்ன தெரியுமா? பூரா பாகர், வெளியில அவங்க வந்து செய்யணும். நம்ம வீட்டுல கணக்கெல்லாம் கிடையாது. நவாப், எந்த நவாப் அப்படி இல்லை ஜி, நல்ல நவாப் தான் போயிருக்காங்க. இன்னைக்கு கூட உங்களுக்கு தெரியும், அடையார் பக்கத்துல மயிலாப்பூர்ல ஒரு கோயில் இருக்கு பாருங்க, முழுக்க முழுக்க ஆற்காடு நவாபுடைய இடம். அவனும் அந்நியன்னு சொல்றான். நம்மளும் ஆமா இல்ல அந்நியன் மாதிரிதான் தெரியுது, இல்ல பார்த்தா தாலிபான் மாதிரி தெரியுது, பாகிஸ்தான் மாதிரி தெரியுது. கிறுக்கு பயிர்கள் அவள்தா. அவன் இதுவும் சொல்லுவான், இதுக்கு மேலேயும் சொல்லுவான். யாரையும் நம்பாதீங்க, ரப்ப நம்புங்க. உலமாக்களை கூட நான் நம்புன்னு நான் சொல்ல மாட்டேன். யார் யார் விலைக்கு போவாங்கன்னு தெரியாது, எந்த ஹாஜி விலைக்கு போவாங்க, யார் யார் முனாஃபிக்கா மாறுவாங்கன்னு தெரியாது. ரப்பு போக மாட்டான். போவானா? ரப்பு போகவே ரப்ப விலைக்கு வாங்கவே முடியாது. எவனாலும் வாங்க முடியாது. அது அநியாயக்காரன் வாங்கவே முடியாது. அதே மாதிரி ஜக்காத்துடைய விஷயத்தை சொல்லும் பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், என் குடும்பத்துக்கே ஜக்காத் ஆகாது. என் குடும்பத்துக்கே ஜக்காத் ஆகாது. ஆகுமா? நீ நம்ம முதல்ல நம்ம துண்ட வச்சிருவோம். நானே ஜக்காத் வாங்க தகுதியா இருக்குங்க. இன்னால் இல்லா வைனால் ராஜுமார் வாழ்ந்துட்டு இருக்குங்க. வீடு இல்லை, இடம் இல்லை, சம்பளம் பத்தல, அது இல்லை. எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன். நான் நபி அவர்களுக்கு கூடுமா? கூடாது. எப்படி வாழ்க்கை பார்த்தீங்களா? ஊருக்கெல்லாம் பணக்காரங்க ஜக்காத்தை வாங்கி ஏழைகளுக்கு நபி கொடுப்பாங்களே தவிர, ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபியுடைய பேரர், நபியுடைய பரம்பரை தானே. இங்க இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நபியுடைய பரம்பரை ஜக்காத்ல பேச்சபலம் ஒரு குவியல் வந்துருச்சு.
சின்ன குழந்தை அவரு எடுத்து வாயில போட்டாரு. நபி அவர்கள் ஓடி வந்து வாயில எடுத்து கீழே போட்டாங்க. கூடாது, இதுதாங்க கூடாது. எது கூடாது? சில பேரு தானா வந்தா சாப்பிடலாம், தானா வந்தா சாப்பிடலாம். எந்த தூண்டா மன்னோ செல்வா மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருக்காரு, தானா வரங்குதா, வானத்துல இறங்குதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி நுபுவத்துக்கு முன்னாடி ரிபாவுடைய காலம் இருந்துச்சு, வட்டியுடைய காலம் இருந்துச்சு. பணம் கொடுத்தா இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. இப்பவே இருக்கு, நான் இருந்திருக்காதா? இருந்துச்சு. நுபுவத்து கிடைத்த பிறகு நபி அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள், ரிபல் ஜாஹிலியத்தி. எப்படி மது ஹலாலா இருந்துச்சுல, அது மாதிரி ரிபா ஹலாலா இருந்துச்சு. அப்போ ஹலால் இல்ல, கூடும், தடுக்கப்படல வெளிப்படையா. அப்ப நபி அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள், தடுப்பு வந்தவுடன் ரிபல் ஜாஹிலியத்தி, அறியாமை காலத்தில் இருக்கக்கூடிய வட்டிகள் எல்லாம் தஹ்த கதமி, எனக்குரிய காலுக்கு கீழே நான் போட்டு விட்டு மௌதிஉன் அடக்கம் செய்துட்டேன். என் பரம்பரைக்கு தர வேண்டிய கடல்ல ₹1 கூட நீங்க யாரும் வட்டி கொடுக்க வேண்டாம். சொல்லுங்க, இன்னைக்கு எவனா இருக்கான்னு சொல்லுங்க. இப்படி யாராவது இருக்காங்களா? கொஞ்சம் கண்மூடி கண் திறந்து நம்ம இடத்த பிடிச்சிடுறாங்க. எவன் பலகீனமா இருக்கானோ அண்ணன் தம்பி அடிச்சுட்டு போயிடுறான், நம்மளுக்கு சேர்த்து அடிச்சுட்டு போயிடுறான். சொல்ல வரீங்களா? அந்த மாதிரி முழுக்க முழுக்க எது அமலோ அதை வாழ்ந்து காட்டினார்கள். எனவேதான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் பத்தி என்ன சொல்றீங்க? கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் குர்ஆனு, நபி அவர்கள் நடமாடும் குர்ஆன் சொன்னாங்க. இன்னைக்கு குர்ஆன் நமக்கு எங்க இருக்குது? நாவல எங்க இருக்குது? சில பேர் ஹாஃபிஸா இருக்கும், திரும்ப திரும்ப அங்கதான் நிக்கிறேன். தயவு செய்து வாழ்க்கையை வீணாக்கிக்காதீங்க. அரபியை தெரிஞ்சுக்கிங்க. குர்ஆன் ஹதீஸ் அரபியில இருக்குது. அந்த அரபி மூலமா குர்ஆன் ஹதீஸை விளங்குனாதான் சுவையும் வரும். முதல்ல பிரியாணி தண்ணி, அவுச்ச மாமிசம், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் அரிசி சாப்பிட்டா டேஸ்டா இருக்குமா? क्या बिरयानी है भाई, मेंटल का बिरयानी பாங்க, வயிற்று தரம் பிரியாணின்னு பாங்க. எல்லாம் சேர்ந்தாதாங்க அது பிரியாணி. எனவே இன்னைக்கு நம்ம தொடாத இருக்கக்கூடிய ஒரு வேதம் என்று சொன்னால் திருக்குர்ஆன். அது மிகை அல்ல. பார்த்து ஓதணும், மனப்பாடம் பண்ணணும். இது மட்டும் போதுமா? அதுதான் நம்முடைய வழிகாட்டியாக இருக்கிறது என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும். கவிக்கோன்னு ஈசிஆர்ல இருந்தாங்க ஒரு கவிஞர் நினைக்கிறேன், கவிக்கோ அப்துல் ரஹ்மானா, சரி ரஹ்மத்துல்லா அலைக்கும், கொட்டிவாக்கும் முன் அவர் இருக்கும்போது தலைவர் நினைக்கிறேன், ஆஜியாரும் பொறுப்புல இருந்தாங்க. ஒரு ஆளுமில்ல அவர், ஆனா பெரிய ஒரு கவிஞர். அவர் சொல்றாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை என்று சொன்னால் மலை பாறைகள் எல்லாம் சிலையாக மாறி இருக்கும். எப்படி? உண்மையா பொய்யா? கதே சஹீஷ்னா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நபி அவர்கள் இவ்வளவு உழைப்பு செஞ்சும் குப்புரும் ஷிருக்கும் பத்தி எரியுது. எதிரோட போக முடியாது. சாயங்காலம் தெரியல பிரசன்னங்கள் என்னன்னு நான் பேச்சுக்கு சொல்றேன். நாயகன் என்ற ஒரு தூதர் இல்லை என்று சொன்னால் அத்தனை மலை பாறைகள் சிலைகளாக மாறி இருக்கும். என்ன மாதிரி சொல்றோம், வார்த்தையை பாருங்க. நபி அவர்கள் வாழ்ந்து காட்டினாங்க. அது மட்டுமல்ல, 70 வயது மூதாட்டி நீங்க பார்த்திருப்பீங்க. இரவு நேரத்துல, பெரும்பாலும் இரவு நேரத்துல தான் ரோடு பெருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? பகல்ல இல்லைன்னு நினைக்கிறேன். அவ்வளவா 70 வயசு முதிர்ந்தவங்க கூட பார்க்கலாம் பெண்களை. ஒருத்தர் போய் கேட்டிருக்காரு, 1 மணிக்கு பெருக்கிட்டு இருக்கீமா, வயசு என்ன? 70, மூதாட்டி. அவங்க அழுதுகிட்ட என்ன சொல்றாங்க தெரியுமா? அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா அவங்கள்ட்ட இருக்குல்ல, தூங்கிட்டு இருக்க கூடாதுங்க, அவங்கள்ட்ட இருக்கா இல்லையா? நல்லா ஆட்டுங்க. பாட்டு கேட்ட ஆட்டுறீங்களா? கை கால் ஆடுது, எல்லாமே ஆடுத. பாட்டை பாடுற மாதிரி பயன் பண்ணு, நாங்களும் ஆட்டுறோம். அந்த மாதிரி காட்டுறதுலாம் கிடையாதுங்க, நடிச்சுட்டா இருக்கும். அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்திருந்தா
நான் முஸ்லீமா பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏமா 70 வயசுல தொடக்கத்தை தூக்க விட்டுருக்காங்க என் பிள்ளைங்க, முஸ்லீம் பாயில முதியோர் இல்லைங்க. உண்மைதானே? கேட்கலாம், எங்கேயோ 2 இருக்கு. அதெல்லாம் அவங்க என்னது ஓதி கொடுக்கறதுக்காக வந்தது. உண்மைதானே? இல்ல நம்மளையும் வந்திருப்பாங்க, சில பேர் இருப்பாங்கல்ல, கரையா மாதிரி. குரானுக்கு வெளியே வந்துச்சு தெரியுமா? கரையானால வெளியே வந்துச்சு. அங்க கொடுத்தா அப்படியே புரியும். முஸ்லிம்கள்ல எத்தீம்கானா இருந்திருக்கு, அனாதை இல்லங்கள் ஒன்றும் இருக்குது. முதியோர் இல்லங்கள் இஸ்லாத்துல உருவாக்குறது ஒரு ஹதீஸும் கிடையாது. அதுவும் 1-2 இருக்குதுன்னா எதுக்காக? நம்மால் வந்துட்டான் அவங்கள ஃபாலோ பண்ற மாதிரி. பாய் விட மாட்டாங்க. 1000 இருந்தாலும் அம்மாக்காக அவன் என்ன சாப்பிடுறான்னு இந்த தானியம் கொடுத்தது யாருங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அல்லாஹ் தஆலா எத்தனை ஹதீஸுகள், எத்தனை ஆயத்துக்கள் பெண்களை பற்றி, முதியோர்களை பற்றி, பெற்றோர்களை பற்றி. அம்மா அத்தா தாங்க சொர்க்கம். உலகத்துல நடமாடும் சொர்க்கம் ஒன்று இருக்கிறது சொன்னால் அம்மா அத்தா, உம்முக் அபுக். நல்லா புரிஞ்சுக்குங்க. இவங்களை விட்டுட்டு நீங்க ஒரு வாழ்க்கை வாழ்றீங்கன்னு சொன்னா அந்த வாழ்க்கை இல்லை, அர்த்தமான வாழ்க்கையே கிடையாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் நபியார்களே, பெரியோர்களே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரசூலுல்லாஹ் பற்றி வருகிறது. வகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யத்தஹிது ஷைஅன் லிகதின். நாளைக்காக இந்த ரூபாய் எடுத்து வைக்கணும்னு செய்ய மாட்டாங்க. நீங்க நம்ம என்ன பண்றோம்? வேற வழி இல்லை நமக்கு, எவனும் தரவும் மாட்டான், பிச்சையும் இருக்கக்கூடாது, இழிவான ஒரு விஷயம் இல்லையா? நபி அவர்கள் நாளைக்காக எதுவுமே எடுத்து வச்சது கிடையாது. எனவே உலகத்தில் இருக்க அத்தனை விஷயங்களுக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரியாக இருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர் சொல்லே 1500 ஆண்டுகள் கழிந்தும் கூட இன்னைக்கு நபி அவருடைய சுன்னத்தை நம்ம ஹயாத் ஆக்கிட்டு இருக்கோம். ரவுதா ஷரீஃப்ல எத்தனை நாள் எத்தனை பேர் தெரியுமா? அவ்வளவு ஈஸியாலாம் போக முடியாதுங்க. நீங்க 10 நாள் தங்கினாலும் அங்க லைன் தான். எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, நபி அவருடைய இஹ்சான் இருக்கு பாருங்க. அல்லாஹ் சொல்லுவான், இந்த உம்மத்துக்காக தன்னுடைய உயிரை விட்டுருவீங்க பொறுக்குதே, அந்த அளவுக்கு அழுவுறீங்களே, உம்மத்தி உம்மத்தி உம்மத்தி. என்னது இன்னைக்கு உம்மத்து? இப்ப கூட சொல்ற, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பொருத்தம் கிடைத்து விட்டால் வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை. அது இல்லாதனாலதான் நம்ம உஷாராயிருங்கன்னு சொல்ல வரோம். அது எடுத்துக்கொள்வதற்கு ரொம்ப ஈஸியான விஷயம் குர்ஆன் ஹதீஸ். அது அரபி மொழியில இருக்குது. அழகா நம்ம என்னென்னோ மொழி கற்றுக்கொள்கிறோம். சைனீஸ் கத்துக்கிறாங்க சில பேரு, இங்கிலீஷ்ல விதவிதமான இங்கிலீஷ் ஆங்கிலம் கத்துக்கிறாங்க. என்ன காசா? என்னங்க காசுக்கு அடிமையா? நீங்க சாப்பிட்ற சாப்பாடு நானும் சாப்பிடுறேங்க, நான் சாப்பிட்ற சாப்பாடு நீங்க சாப்பிடுறீங்க, எப்படியும் காலம் கழிக்கதான் போகுது. இதுக்கு நம்ம அடிமை கிடையாதுங்க. நேற்று கேரளால ஸ்கூல்ல இருந்து பேரண்ட்ஸ் ஆட்டோல பசங்களை அழைச்சிட்டு வராங்க. ஒரு இடத்துல நிக்கிது பிளாட்ஃபார்ம்ல. இப்படி போற வண்டி பஸ் போதுன்னு நினைச்சு பார்ப்பாங்களா? 6 பேர் முஸ்லிம்கள். போய் சொல்லுங்க, 6 பேர் முஸ்லிம்கள். பாகிஸ்தான்ல பெரிய மழை வெள்ளம், இங்கேயும் அந்த பக்கம் வடக்கு பக்கம் மவுத்து தலைக்கு மேல இருக்கு. அந்த குழந்தை நினைச்சிருக்குமா நாளைக்கு நான் ஸ்கூல் போக மாட்டேன், நான் இன்னைக்கு 5 மணிக்கு இறப்பேன்னு? போய் சொல்லுங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன். முஸ்லிம் 6 பேர் ஸ்பாட்லயே ஆகுது. இதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் வன்மம், வஞ்சகம், தற்குறி, பொறாமை, போட்டி, அர்த்தம் இல்லைங்க வாழ்றதுக்கு. நமக்கு நேரம் இருக்குதா? குர்ஆன் ஹதீஸ் ஓதுறதுக்கே நேரம் இல்லை. ஹலாலான வேலையில இருக்கீங்க, எல்லாமே ஹலாலான வேலை தான். வட்டியை தவிர, மதுவை தவிர, மாதுவை தவிர, மற்றவர்களை ஏமாற்றக்கூடிய விஷயத்தை தவிர. இதோட குர்ஆன் ஹதீஸை விளங்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆன் ஹதீஸ் எப்படி சொல்றான்? அல்ஹாகுமுத் தகாசுர். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உன்னுடைய பேராசை உன்னை அழித்து விட வேண்டாம். ஒன்றும் தெரியாது. இவர் ஓதுற அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். தலையெல்லாம் ஆடும், தாடி எல்லாம் ஆடும். நான் இன்னும் சொல்லுவேன், இதுவா நோக்கம்? இந்த கேடிக்கு தாடி ஆடுறதா நோக்கம். இந்த கேடிக்கு நல்லா பார்த்து நான் என்ன சொல்லிட்டேன், அப்புறம் இதை மட்டும் நோட் பண்ணுவாங்க. நோட் பண்ணிட்டு போங்க, எனக்கு என்ன எப்படியும் போங்க. வேற என்ன செய்யறது? ஃப்ரீயா சொல்லிக் கொடுக்குறதுன்னு ஏலான் பண்ணேன்.
நான் சம்பளம் கேட்டேன் நிர்வாகத்தை சொல்லிடுங்கன்னு சொன்னேன். ஒருத்தர் வந்தீங்களா? அப்ப என்ன நோக்கம்? நிக்கா நோக்கமா? ஹஜ்ஜு நோக்கமா? அல்லாஹ் மட்டும்தான் நோக்கம். அதை விளங்குனா குர்ஆன் ஹதீஸ் வேணும். அதை விளங்குனா அந்த அரபி மொழி நமக்கு வேணும். सबको टाइम है हजरत, उसे टाइम नहीं है हजरत. जाओ उर्दू बोलना है जाके मरूद बोलना. मैं क्या करूं? நம்ம என்ன பண்ண முடியும்? வாசுரதா அல்ஹம்துலில்லாஹ். இப்படி பேசினா பயான் இல்லைன்னு நினைப்பீங்க. நினைச்சிட்டு போங்க. ஐ டோன்ட் கேர். நான் நீங்க வாழ்ற வாழ்க்கை இல்லைங்க. வாழ்க்கையே கிடையாதுங்க. வாழ்க்கையா 50 வருஷம் ஆயிடுச்சு. அல்லம் சூராவுடைய தர்ஜுமா தெரியாது. எவ்வளவு வருத்தமான செய்தி. அல்ஹாக் முத்த கசகிதா அர்த்தம் உன்னுடைய பேராசை உன்னை கொன்றுவிட வேண்டாம். நமக்கு தெரியுமா?